ஓகேவா? இங்க பாருங்க OH வந்து பிரிட்ஜிங்ல இருக்கு. இது வந்து பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸ். பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் பிரிட்ஜிங் லிகாண்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கோஆர்டினேட்டட்லி பொசிஷன் ஐசோமர் வந்து ஃபார்ம் பண்ணுது. கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமர் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பி, கோஆர்டினேஷன் ஐசோமர். அடுத்து among the following ion which one has the highest magnetic moment? Fe3+ வந்து D5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 5 அன்பேர்ட் இருக்கனால இதுக்கு தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் அதிகம். மற்றதெல்லாம் நீங்களே வந்து கண்டுபிடிச்சி ஹோம்ஒர்க்காக சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. இது வந்து என்னென்ன வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணணும்னு கேட்குறாங்க. பாசிபிள் ஐசோமெரிசம் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து 4 லிகாண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சிஸ்ட்ரான்ஸ் கூட நமக்கு ஃபார்ம் பண்ணலாம். சிஸ்ட்ரான்ஸ் ஃபார்ம் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை தான் சிஸ்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லிகான் வந்து ஆம்பிடென்டட் லிகான், SCN-ஆகவும் இருக்கும், இல்லைனா NCS-ஆகவும் இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து லிங்கேஜ் ஐசோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கனால இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ நமக்கு ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல் லிங்கேஜ், SCN பேஸ் பண்ணி லிங்கேஜ், அப்புறம் லிகாண்ட் சிஸ்ட்ரான்ஸ் அந்த ஜாமெட்ரிக்கல், என்ஹான்சியோமராக இருக்கனால ஆப்டிக்கல். நெக்ஸ்ட், which of the following metal ion will form low spin octahedral complex with the highest magnetic moment value? இப்போ இதுக்கு வந்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா Fe3+ D5, Cobalt3+ D6, 2+ D7, 3+ என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லோ ஸ்பின்னாக இருந்தால் கூட மேக்னெட்டிக் மொமெண்ட் எதுக்கு ஹையாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ D5 லோ ஸ்பின்னா என்ன ஆயிரும், ஒரே ஒரு அன்பேட் தான் இருக்கும். D6 லோ ஸ்பின்னா 0 அன்பேடு. இதே D7 லோ ஸ்பின்னா அங்கேயும் வந்து நம்மளுக்கு என்னதான் ஒரு அன்பேட் தான் இருக்கும். ஸோ அப்போ குரோமியம் 3+ வந்து என்னதான் ஸ்ட்ராங் லிகாண்ட் போட்டாலும் அது D3-ஆக இருக்கனால இது வந்து அப்படியே 3யும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் அன்பேட் வந்து இதுக்கு தான் அதிகம். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர்.